வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ஐபிஎல் டீம்லேருந்து ஒவ்வொரு டீமும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த வீடியோ. நம்ம நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம்ல, இந்த டீம் வந்து இவன் தான் நல்லா இருக்கும்டா, அவன் தான் நல்லா இருக்கும்டான்ற மாதிரி எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறத எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. டக்குன்னு வந்து கமெண்ட்லேருந்து எக்ஸ்பர்ட்டு அது இந்த மாதிரி வந்து போட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ் வச்சு நான் சும்மா சொல்கிறேன், அப்படியே சும்மா ஜாலியாக பேசுவோம். ரொம்ப நாளாக தான் இந்த வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி பண்ணால் என்ன டக்குன்னு எக்ஸ்பர்ட்டாக அது இதுன்னு கேட்டுருவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹெசிடேட் வந்துச்சு. சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். இது நெகட்டிவ் கமெண்ட் போட்டு மனசை உடச்சிடாதீங்க. ஓகே, முதல்ல வந்து என்னென்னா சிஎஸ்கே. முதல்ல சிஎஸ்கேல ஆரம்பிப்போம். இந்த சிஎஸ்கேல எப்படி சொல்கிறேன்னா, மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்லா பலமாக விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த நம்மளுடைய பிளேயிங் 12 சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா கான்வே, ரவீந்திரா, ருத்துராஜ், அப்புறம் திருப்பதி, அப்புறம் டூபே, சாம் கரன், தோனி, ஜடேஜா, அஸ்வின், 100, அப்புறம் அன்சுல் கம்போஜ், அடுத்து வந்து கலீல் அகமத். இவங்க தான் எல்லாமே பயங்கரமாக இருக்கணும். 3 ஸ்பின் அட்டாக் வந்து 100, அஸ்வின், ஜடேஜா, அவங்க 3 பேருமே ஸ்பின்னில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து கலீல் தான் நல்லா போகிறோமா, கலீலும் அன்சுல் கம்போஜ். பேட்டிங் வந்து பேட்டிங் டெப்த்தும் நல்லா இருக்குது. இப்போ இந்த டீமில் இருந்தால் டீமை பொறுத்த வரைக்கும் சொன்னால் பேட்டிங் டெப்த் வந்து இந்த கான்வே, நம்மால் ரவீந்திரா, அடுத்து ருத்ராஜ், திரிபாதி, அடுத்து டூபே, சாம் கரன், தோனி, ஜடேஜா, அஸ்வின், இந்த ஆர்டரில் வந்தாங்கன்னா கடப்பார பேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ஸ்பின்னுலேயும் அஸ்வின், ஜடேஜா 100. அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஏன்னா அந்த கலீல், அன்சுல் கம்போஜ், அடுத்து சாம் கரன், இவங்க 3 பேர் தான் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்னா ஆர்ஆர் சொல்லணும்னா என்னென்னா பேட்டிங் தான் கொஞ்சம் முன்னாடி இந்த பட்லர் இருந்தப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி. இந்த பேட்டிங் தான் எல்லாமே நம்ம இந்தியன் கோராக இருக்கிறதுனால எப்படி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மேலோட டாப் ஆர் 2 பேரும் காலி ஆச்சுனாலும் கீழே கொஞ்சம் கஷ்டம் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா வந்து சஞ்சு சாம்சனு, ஜெய்ஸ்வால், அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்மளால் ரியான் பராக் மாப்பில், அப்புறம் யார் ரியான் பராக், அப்புறம் நிதிஷ் ராணா கொண்டு வரலாம். நிதிஷ் ராணாக்கு அப்புறம் த்ரூஜுரேலு, அடுத்து வந்து ஹெட்மயர், த்ரூஜுரேலுக்கு அப்புறம் ஹெட்மயர், அப்புறம் அசரங்கா, தீக்ஷனா, ஆக்சர் பேக்கப் வந்து மபாக்கா வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா ஃபசலன் ஃபருக்கி கொண்டு வரலாம். ஃபசலன் ஃபருக்கி, அடுத்து சந்தீப் சர்மா, சிவம் டூபே. இந்த இதில் போனாங்கன்னா இவங்க டீம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா அது வந்து பேட்டிங் டெப்த் வந்து ஹெட்மயர், அடுத்து வந்து நம்ம சிவம் டூபே, இம்பாக்ட் சபா கொண்டு வந்து நல்லா பேட்டிங் டெப்த்தும் தந்துடலாம். பவுலிங் மற்றபடி பவுலிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அசரங்காவும் நம்ம தீக்ஷனாவும் 2 பேருமே விளாண்டாலும் ஸ்பின்னில் வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா போடுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க. அதனால் ஆர்ஆர் ஓகே அப்படிங்கலாம். பேட்டிங் தான் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸில் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிளேயிங்கில் என்னென்னா இது பிரப் சிம்ரனு, அடுத்த கூட இங்கிலீஷ் இறங்கினா நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், ஒன் டவுனாக ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கி விட்டுட்டு, அடுத்து வந்து யார் ஸ்ரேயஸ் ஐயர், சசாங்க் சிங்கு, அடுத்து ஸ்டாய்னிஸு, ஒமர் சாயி, மார்க்கோ யான்சனு, அப்புறம் வந்து ஹர்ப்ரீத் பிராரு தலைமை, அடுத்து வந்து சஹலை கொண்டு வரலாம். அடுத்து வந்து அக்ஸ்தீப்பு, அப்புறம் வந்து வைசாக் விஜயகுமார். அடுத்து வந்து இதில் இவங்கள்ட்ட பேட்டிங் டெப்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் மற்ற எல்லாமே பேட்டிங் எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க. பவுலிங்குமே நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்பின்னுக்கு சஹல் இருக்காப்புல, இது ஹர்ப்ரீத் பிரார் வந்து நல்லா ஸ்பின்னர் நிப்பாட்டிடுவாப்புல தானே. அதே மாதிரி என்னென்னா அக்ஷீப் சிங்கு, வைசாக் விஜயகுமார் நல்லா போடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கில் இன்னொரு ஆள் மார்க்கோ யான்சன் தலைவனும் போட்டுருவான். உமர் சாயும் நல்லா போடுவாப்புல. இதுவரை இந்த பவுலிங்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டருக்கு மேக்ஸ்வெல் இருக்காப்புல. நம்ம மேக்ஸ்வெல் பார்த்தா உமர் சாய், நான் என் பிளேயிங் லெவலில் சொல்கிறேன்னா இப்படி இருந்தால் மேக்ஸ்வெல் பதிலாக உமர் சாய் தான் நல்லாயிருக்கும். என்னான்னு, ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து நாட் ரிலேயபிள். ஏன்னா வந்து தலைவன் வந்து திருப்புன்னு டக்குன்னு அவுட் ஆகிடுவான். எப்படி அடிப்பானே தெரியாது. திருப்புன்னு அடிப்பான், டக்குன்னு அவுட் ஆகிடுவான். எனக்கு உமர் சாய்னா கொஞ்சம் ரிலேயபிளாகவும் இருக்கும். ஏன்னா பவுலிங் நல்லா போடுவான், தலைவன் பேட்டிங் நல்லா பிடிப்பான். அதனால் உமர் சாய் எடுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாய்னிஸ் ஆல்ரவுண்டர், எல்லாமே நிறையா பேர் இருக்குது. அதனால் பேட்டிங்கும் நல்லாயிருக்கு, பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இந்த டீம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறது, பேட்டிங் டெப்த்துக்கு வந்து ஒரு இம்பாக்ட் சபா யாராவது நல்ல ஒரு பேட்டிங் டெப்த்துக்கு யாராவது ஒரு ஆள் கொண்டு வரலாம் புதுசாக. அடுத்து டெல்லி போயிடலாம். டெல்லியில் என்னென்னா நம்மளால் ஜேஎஃப்எம்மு கூடயே ஃபேப்பை இறக்கி விட்டு, அப்புறம் கேஎல் ராகுல், ஃபோரேலு, அடுத்து ஸ்டம்ஸு, அடுத்து என்னது
அசுதோஷ் சர்மா அவனை இறக்கி விட்டுட்டு அடுத்து அக்ஷர் பட்டேல், அடுத்து முகேஷ், ஸ்டார்க்கு, நட்ராஜன், குல்தீப் யாதவ். இவங்க குல்தீப் யாதவ் அக்ஷர் ஸ்பின்னுக்கு நல்லாயிருக்கும். தலைமை 2 பேரும் நிற்பாங்க. 2 பேருமே நல்லா சூப்பராகவும் கட்டுப்படுத்துகிறவங்க, விக்கெட் எடுக்கிறவங்க. அக்ஷர் பட்டேல் நிப்பாட்டினாலுமே குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி பவுலிங்லேயும் நட்ராஜன் நல்லா போடுவாப்பில், ஸ்டார்க்கு, முகேஷும் நல்லா போடுவாப்பில் தலைமைங்க. டெல்லினால எப்போவுமே அப்போலேருந்தே டெல்லி டேர் டெவில்ஸ்லேருந்தே அவங்க பவுலிங் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். பேட்டிங் கூட எப்பவும் பேட்டிங் வீக்காக தான் இருக்கும், பவுலிங் சூப்பராக இருக்கும். ஆனால் தாட்டி பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இம்பாக்ட் சப்பா வந்து கருண் நாயர் தான் கொண்டு வரலாம். கருண் நாயர் பேட்டிங் டெப்த்துக்கு இழுக்கிறதுக்கு. பேட்டிங் டெப்த் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டிங் 8 நம்பர் வரையும் ஆள் இருப்பாங்க. அடுத்த டீம் வந்து கேகேஆர். இந்த கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எப்போ எல்லா வருஷமுமே ஸ்பின்னும் பேட்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சிஎஸ்கேனா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க டீமாகவே விளையாடுவாங்க. அவங்கெல்லாம் சிஎஸ்கே வந்து அது சொல்லலாம். அதே மாதிரி ஆர்சிபின்னா வந்து பேட்டிங் தான் எப்போவுமே பேட்டிங் பலமாக இருக்கும், பவுலிங் வீக்காக இருக்கும். இதே டெல்லினா பவுலிங் நல்லாயிருக்கும், பேட்டிங் தான் இருக்கும். இதில் வந்து பஞ்சாபில் வந்து எப்போவுமே நல்ல பார்க்க எடுக்கிறப்ப டீம்லாம் பங்கமாக இருக்கும். எல்லா ஸ்டார் பிளேயர்ஸை தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் டீம் வந்து விளையாடாது. இதே மாதிரி வந்து அடுத்துக்கே இப்போ சன்ரைசர்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸில் வந்து முன்னாடி பவுலிங் நல்லாயிருக்கும், பேட்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பவுலிங் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி என்னென்னா அதுதான் பேட்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது. பவுலிங் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதே கேகேஆர் எப்போவுமே பேட்டிங் நல்லாயிருக்கும், ஸ்பின்னுமே நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட ரெண்டுமே அந்த 2 தான். பேட்டிங்கும் கண்ணா பின்னாடிக்கிறது ஸ்பின்னு தான். ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளோவா ரிலேபிளாக இருக்காது. மும்பை வந்து ஓவராலாகவே எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே அவங்க டீம்லேருந்து வர்றது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்க டீமில் பேட்டிங் நல்லா இருப்பாங்க, பவுலிங் நல்லா இருப்பாங்க. ஸ்பின்னு அவங்கள்ட்ட எப்போவுமே நான் அவ்வளோவா ஒரு ரொம்பவும் ஒரு வந்த மாதிரி தெரில ஸ்பின்னு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங்கும் பேட்டிங்கும் தரமாக இருக்கும் அவங்கள்ட்ட. ராஜஸ்தான் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களும் அதை தான் ஓவராலாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு டீமாக விளையாடுறது தான் அவங்களும். அவங்க குஜராத்லாம் அப்படி தான் ஓவராலாக பார்க்குறப்ப எல்லாம் சின்ன விளையாடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஓவராலாக நல்லா விளையாண்டுருப்பாங்க. அவங்களாம் அந்த மாதிரி. லக்னோவை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த டீம் வந்து எப்போவுமே அதில் பிளேயிங் ஒன்று நான் எடுக்க முடியல. அதில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. அது ஒரு நான் சொல்கிறது வந்து நான் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் சொல்கிறேன். என்னோடய வியூவர் பாயிண்ட் ஆஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். ஒரு பிளேயிங் ஒன்று எடுக்க முடியல, என்னால் யோசிக்கவே முடியல. இப்படி எங்கிட்ட எவனை எப்படி வைக்கிறது என்ன மாதிரின்னு தோணவே இல்லை. கேகேஆர் அடுத்து பார்த்தோம். கேகேஆரில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சுனில் நரேன், அடுத்து குருபாஸு, ரஹானே, ரகுவன்ஷி, அடுத்து வந்து வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப், அடுத்து வந்து ரிங்கு சிங்கு, அடுத்து ரசலு, அடுத்து வருண், ஹர்ஷித் ராணா, அப்புறம் வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நார்கியா. இவங்க போனால் இதில் என்னென்னா இந்த டீமில் இப்போ பார்க்குறப்ப வந்து ஸ்பின்னு நல்லா இருக்குது. ஸ்பின்னு நல்லா 2 பேர் நரேன், சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் நல்லா ரிலேபிளாக போட்டுருவாங்க. பேட்டிங்கும் நல்லா, ஏன்னா பேட்டிங் டெப்த்தும் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கிது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேட்டிங் டெப்த்து வந்து 8 வரையுமே நல்லா கிடைக்கிது. ஆனால் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஹர்ஷித் ராணா எக்ஸ்பென்சிவாக போய்டுவார் கண்டிப்பாக. ஒரு எப்படி சொல்கிறதுனா லோ பட்ஜெட் சிராஜ் மாதிரி. ரன் வந்து ரன்னும் கொடுப்பாப்படி தானே, விக்கெட் எடுத்தாலுமே ரன்னுக்கு அதிகமாக கொடுக்குறது. வைபவ் அரோரா அவ்வளோவாலாம் தெரியல. ஏன்னா அடுத்து நார்க்கியாவும் ரன் அதிகமாக போகிறாள் தான். ஃபாஸ்ட் பவுலிங்கில் தான் இந்த டீம் வந்து அடி வாங்கினா. மற்றபடி பவுலிங்கு, பேட்டிங்கு, ஸ்பின்னு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த 8 ஓவர் நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த மிச்சம் 12 ஓவர் தான் என்னன்னு பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச் வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறதுனா பவுலிங் முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஸ்பின்னுக்கு வந்து ரஷித் கான், புவனேஸ்குமார் அப்படி இருந்தப்போ அந்த டீம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பேட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டீம் வந்து என்னென்னா இந்த கடைசி ஒரு கொஞ்சம் வருஷமாக என்னென்னா பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு ரிலேபிளான ஸ்பின் பவுலர் இல்லை, ஒரு நம்பிக்கையாக தர மாதிரி. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்குமே இப்போ என்னென்ன தெரியல, சமியும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் முன்ன மாதிரி போடுறதில்ல. இப்போ அந்த சமியுக்கு ஹர்ஷல் பட்டேல் நம்ம ஆர்சிபி ஆள் தெரியும், அவரை பற்றி விக்கெட் எடுத்தாலுமே ரன்னு கொடுக்குற ஆள். அதே மாதிரி ராகுல் சகர் ஓகே நல்லா போடுவாப்புல, ஓகே. இதே மாதிரி பேட் கமின்ஸ் ஓகே. இவங்க 3 பேர் தான் இதை வச்சு எப்படி பண்ணுறாங்கன்றதான் பார்க்கலாம். ஆனால் பேட்டிங் வந்து நல்லா தரமாகவே இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே ஸ்டார் பிளேயராக எடுத்து போட்டு வச்சிட்டாங்க. அவன் ஆர்டர் எப்படின்னா இப்போ அபிஷேக் சர்மா ஹெட்டு, அடுத்து வந்து இஷான் கிஷானு, அடுத்து வந்து கமிண்டு மெண்டிஸ் தலைவனை நடுவில் இறக்கி விட்டு, அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி, அடுத்து வந்து அபினவ் மனோகர், அடுத்து கிளாசனு, கமின்ஸு, ராகுல் சகர், ஷமி, ஹர்ஷல் பட்டேல். அப்புறமா அதே வந்து பேட்டிங் டெப்த்துக்கு இன்னொரு யாராவது ஒரு ஆளை நடுவில் எடுத்து போட்டுக்கலாம். மற்றபடி ஸ்பின்னுக்கு வந்து நம்ம கமிண்டு மெண்டிஸும் போடுவாப்பில், ஹெட்டு போடுவாப்பில், அபிஷேக் சர்மா போடுவாப்பில், நம்மளால் ராகுல் சகர் போடுவாப்பில். மொத்தம் இதை வச்சே ஓட்டிடலாம் ஸ்பின்னுக்கு. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஓட்டிடலாம். பேட்டிங் டெப்த்துக்கு இன்னொரு ஆள் எடுத்தால் கொஞ்சம் நல்லா டீம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஆட்டி வந்து சன்ரைசர்ஸோடைய பாட்சா பழிக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து போன ஆட்டி வந்து எல்லாமே காட்டிட்டாச்சு. இந்த ஆட்டி எனக்கு அப்படி தோணுது, என்னென்னா தெரில,
அவங்க இந்த தாட்டி அவ்வளோவா இந்த தாட்டி பிடிச்சிருவாங்க கட்டுப்படுத்திடுவாங்கன்ற மாதிரி தான் சன்ரைசர்ஸ். அடுத்து வந்து என்னென்னா ஜிடி. இந்த டீம் வந்து எப்போவுமே ஒரு டீமாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு குட்டி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் பெரிய ஆள் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசில் இருக்கப்போ எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான். எல்லாம் வந்து சின்ன சின்ன ஆளாக இருப்பாங்க. இவங்க எப்போ ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கூட நல்லா விளாண்டுருவாங்க. நம்ம இந்த எப்படி சொல்கிறதுனா இப்போ பாப்பா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கில்லு, அது கூட பட்லரு, சாய் சுதர்சன் 3 1 டவுன் இறக்கி விட்டுட்டு, அடுத்து வந்து ரூதர்ஃபோர்டை கொண்டு வரலாம். ரூதர்ஃபோர்டு, அடுத்து வந்து ஷாருக் கானு, அப்புறம் அதுக்கு அடுத்து கிளென் ஃபிலிப்ஸு, அடுத்து வாஷிங்டன் சுந்தர், இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் மேலே போட்டு அடுத்து கிளென் ஃபிலிப்ஸை கொண்டு வந்துடலாம் கீழே. அடுத்து தெவாட்டியா, ரஷித் கானு, ரபாடா, சிராஜ், இஷாந்த் சர்மா. இதில் பவுலிங் வந்து ரொம்பவே நல்லா தரலாம், சூப்பராகவே இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்பின்னுக்குமே நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ரஷித் கான் நல்லா போட்டுருவாப்புல, வாஷிங்டன் சுந்தரும் கட்டுப்படுத்துகிற ஆள். இதுவுமே உனக்கு என்ன வேணுன்னா ஆஃப் ஸ்பின்னர், பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர், நம்மளால ஃபிலிப்ஸ் இருக்காப்புல, தலைவனுக்கு சொல்ல போடலாம். ஆனால் போட மாட்டாங்க, இவங்க 2 பேருமே போதும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கும் கவர் ஆகிடுச்சு. இது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டீமில். மற்றபடி இந்த டீம் வந்து ரொம்ப உண்மையாகவே நல்லா இருக்குது. எல்லாமே இந்த டீம் தான் சூப்பராக இருக்குது உண்மையாகவே. எல்லாம் நடுவில் இந்த ரூதர்ஃபோர்டை கொண்டு வந்தாங்கன்னா டீம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து எம்ஐ ஸ்குவாடு, நம்ம மும்பை இந்தியன்ஸ். இது இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது ரொம்ப இந்த டீம் வந்து ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த 10 டீம்லேயே ரொம்ப பயங்கரமான டீம்னா எம்ஐ சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் எல்லாமே அப்படி இந்தியன் பிளேயர், எல்லாமே இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸ். அந்த நடுவில் வந்து வில் ஜாக்ஸ் தவிர. அடுத்து வந்து நமந்தீர் கொஞ்சம் நல்லா போடுவாப்பில், இதெல்லாம் பேட்டிங் சூப்பராக இருக்கும் நமந்தீர். அடுத்து வந்து நம்மளால் ஹர்திக் பாண்டியா, அடுத்து கரண் சர்மா, சாண்ட்னரு, தீபக் சாகர், அடுத்து பும்ராவுக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா நம்ம அந்த அஸ்வினி குமார்னு ஒரு ஆளை கொண்டு வரலாம், புதுசாக கொண்டு வரலாம். அதான் நல்ல பும்ரா இல்லாமலே டீம் நல்லா இருக்குது. இதில் பும்ரா வந்தாருன்னா இன்னும் மோசமாக இருக்கும் தலைவர் டீம்லாம். அது மாதிரி போல்ட்டு. அடுத்து வந்து இம்பாக்ட் சப்பா வந்து ஒரு பேட்டர் எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, நல்ல பிளேயராக வச்சுருப்பாங்க பேட்டரு. அந்த நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து இன்னும் இந்த டீமை நல்லா பில்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே நல்ல பங்கமாக இருக்குது எல்லாம். ஆனால் ஒரு என்னென்னா எப்பவும் போல தான் அந்த ஒரு ஸ்பின்னு தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. எப்பவும் போலே அந்த லெக் ஸ்பின் ஆப்ஷன் தான் அவங்கள்ட்ட எப்போவுமே வீக்காக இருக்க மாதிரியே இருக்குது. போனாட்டி சாவ்லா நல்லா தான் போட்டாப்புல. சாவ்லா ஒரு அடுத்து கோபாலச்சாங்க, இந்த மாதிரிலாம் ஸ்பின்னு எப்போவுமே அந்த லெக் ஸ்பின்னை மட்டும் அவங்க விடுற மாதிரியே இருக்குது. இந்த வாட்டி அந்த லெக் ஸ்பின் தான் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி நமக்கு ஸ்பின்னு போனால் வில் ஜாக்சன் நல்லா போடுவாப்புல தலைவன், கரண் சர்மா நல்லா வச்சு போட்டுருவான், சாண்ட்னர் சூப்பராக தலைவன் போட்டுருவான். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்னா போல்ட்டு, சஹர் இருக்காப்புல. அடுத்து அந்த பும்ரா இல்லைனா ஒரு யங்ஸ்டர்ஸ் யாராவது கொண்டு வந்து நல்லா நிப்பாட்டிடலாம். ஒரு ஓவரால் டீம் பார்த்தோன்னா பங்கமான டீமாக இருக்குது. இது கடைசியாக பார்க்குறது ஆர்சிபி. நம்ம டீம் என்னென்னா இது இந்த தாட்டி எல்லா தாட்டியோட இந்த தாட்டி நல்லா எடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போவுமே ஆர்சிபின்றது பேட்டிங் நல்லாயிருக்கும், பவுலிங் எப்போவுமே மொக்கையாக தான் எடுப்பாங்க. பேட்டிங் ஒரு நல்ல பிளேயர்லாம் எடுத்து வச்சுருவாங்க, பவுலிங் மொக்கையாக எடுத்துப்பாங்க. இந்த தாட்டி கொஞ்சம் பவுலிங்லையும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் இந்த எப்பவும் போல தான் அந்த லெக் ஸ்பின்னுக்கு இந்த தாட்டி கொஞ்சம் அந்த சுயாஸை கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக விட்டுட்டு கொஞ்சம் மேலே போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே பார்ப்போம். அதே மாதிரி என்னென்னா இந்த ஆர்சிபி ஸ்குவாடை சொல்லலாம். ஸ்குவாட் என்னன்னா விராட் கோலி கூட சால்ட்டு, 3வது படிக்கல் இறங்கிட்டு 4வது பட்டிதாரை கொண்டு வந்துட்டு 5 பெத்தல், 6 ஜிதேஷ் சர்மா, 7 லிவிங்ஸ்டனு, அடுத்து குணால் பாண்டியா இல்லைனா குணால் பாண்டியா தான் இறங்க போல தலைவன், குணால் பாண்டியா. அடுத்து வந்து சுயாஷ் சர்மா, அடுத்து வந்து ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால். இது எல்லாமே இந்த டீம் இப்படி போச்சுன்னா ரொம்ப கன்னாக இருக்கும். ஏன்னா பேட்டிங் டெப்த்துமே நல்லா வரும். ஏன்னா வந்து சால்ட்டு, படிக்கல், நடுவில் பெத்தலையும் கொண்டு வந்தாச்சு. எங்கள் குணால் பாண்டியா வரைக்குமே நல்லா பேட்டிங் டெப்த் இருக்குது. டீம் வந்து ஓவராலாகவே ஆர்சிபியும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த இடத்துல நல்லா பலமாக இருக்குதுன்னா சிஎஸ்கே நல்லாயிருக்கு, ஆர்சிபி நல்லாயிருக்கு, மும்பை இந்தியன்ஸ் நல்லாயிருக்கு, டெல்லி நல்லாயிருக்கு. இந்த 4 தான் என்னுடைய பிளே ஆஃப்ஸாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஏன்னா வந்து இந்த 4மே நல்லாயிருக்கு. இந்த அடி சூப்பராகவே இருக்குது. தாராளமாக மும்பை இந்தியன் வந்துடும், அடுத்து ஆர்சிபி வந்துடும் எனக்கு தோணுது. ஃபேனலில் ஒரு காமனாக சொல்கிறேன், ஆர்சிபி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய டெல்லி வந்து இந்த தாட்டி சூப்பராகவே இருக்குது. நம்ம ஏவங்க தான் நீ வேறு கோச்சாக இருக்காப்பட தலைவன், சரி அதனால் டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு நம்ம டெல்லி நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுடைய சிஎஸ்கேவும் நல்லா இருக்குது, டீம் சூப்பராகவே இருக்குது இந்த தாட்டி. அதனால்
நம்மளோட ப்ளே ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம பசங்கள்ட்ட நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்கேன். நம்மளோட ப்ளே ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அதில் ஆல்டர் இருந்தால், இல்லை வந்து இந்த டீம் வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது, இது எதில் ப்ளே ஆஃப் இந்த டீம் ப்ளே ஆஃப் வரும், இதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுக்கு வர சான்ஸ் இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பை.